முதல்ல தலைவர் கலைஞர் மீது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வைத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் தனக்கு லண்டனில் வழங்கப்பட்ட டிராக்டரை தன்னுடைய காட்டூர் வயலுக்கு பயன்படுத்தி கொண்டார் என்பதுதான். அதற்கு கலைஞர் எப்படி மறுப்பு சொன்னார் தெரியுமா? லண்டன் போன போது எனக்கு பரிசாக டிராக்டர் வழங்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அதே விழாவிலேயே அந்த டிராக்டரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு நான் கொடுத்து விட்டேன். இன்னொன்று தெரியுமா? காட்டூரில் டிராக்டரை வைத்து உழுகிற அளவுக்கு எனக்கு நிலமே கிடையாது என்று தலைவர் கலைஞர் சொன்னார். அதற்கு அடுத்து கலைஞர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மேகலா பிக்சர்ஸ். இந்த மேகலா பிக்சர்ஸ் என்கிற இந்த நிறுவனத்தை தலைவர் கலைஞர் எம்ஜிஆரோடு சேர்ந்துதான் தொடங்கினார் என்பது வரலாற்று உண்மை. PS வீரப்பா, காசிலிங்கம் போன்ற மிக முக்கிய பங்குதாரர்களோடு கலைஞரும் சேர்ந்து இந்த மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார்கள். முதலில் எம்ஜிஆரின் சகோதரர்கள் தான் இந்த மேகலா பிக்சர்ஸை நடத்தி வந்தார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் அதிலிருந்து விலகி கொள்ள கலைஞரும் PS வீரப்பாவும் காசிலிங்கமும் பங்குதாரர்களாக இருந்து இந்த மேகலா பிக்சர்ஸை நடத்தினாங்க. இந்த மேகலா பிக்சர்ஸில் இருந்து எம்ஜிஆர் வெளியேறிய பிறகும் கூட எம்ஜிஆரை வைத்து மேகலா பிக்சர்ஸ் படம் எடுத்தாங்க. குறிப்பா காஞ்சி தலைவன், எங்கள் தங்கம் மாதிரியான படங்களை எம்ஜிஆரை நடிகராக வைத்து மேகலா பிக்சர்ஸ் இயக்கியது.